ஸோ கர்நாடக சங்கீதத்தையும் பக்தியும் தேர்ஃபோர் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு இப்போ ஓரளவு எல்லாரும் வந்துட்டா, எல்லா சைட்லேருந்தும் இருக்கிறவா ஆமாம் கரெக்ட் தான். ஸோ இப்போ என்ன மாத்திரா, அதெல்லாம் இல்லையே, பாடுறவனுக்கு எதுக்கு பக்தி தேவை, அதை பத்தி யாருமே பேசல. எந்த காலத்திலையும் பக்தி இல்லாதவனும் பாடின்றது இருக்கா, இப்பவும் இருந்துட்டு இருக்கா, வரப்போற காலத்திலயும் இருக்க போறா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டதுன்னா, தற்போதைய காலத்திலையும் ரொம்ப பிராபல்யமா பாடிட்டு இருக்கிற இசைக்கலைஞர்கள் சில பேர் வந்து நாஸ்தியவாதிகள் தான். ஆனா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள யாரையும் மாத்தல. நான் நாஸ்திகவாதி, நீயும் பட்டை போட்டுக்காத, நீயும் நாமம் போட்டுக்க, அப்படிலாம் இல்லை. பட்டை போட்டுருக்கிற, நாமம் போட்டுருக்கிற, ருத்ராட்சம் போட்டுருக்கிற, பக்திமானா இருக்கிற எத்தனையோ பேரோட பிராபல்யமான குருக்கள் நாஸ்திகவாதிகள் நிறைய பேருக்கு தெரியும். அவ யாரும் மாத்தல. அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கிறவா தன்னோட சிஷ்யால எதுக்கு மாத்திக்கணும், அதை எதுக்கு பரப்பணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. அது அடுத்த முரண்பாடு.